Hello Leute, good morning. Heute ist Samstag. இன்னைக்கு சனிக்கிழமை. போன வாரத்துக்கான வீடியோ போட முடியவில்லை. ஏன்? Ich war krank. Krank bedeutet உடம்பு சரியில்லை. உடம்பு சரியா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கிரங்க் அப்படின்னா உடம்பு சரியில்லை. கிரங்கன் ஹவுஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டல். ஏன்னா கிரங்க் இருக்கிற ஹவுஸ் தான் கிரங்கன் ஹவுஸ். உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க ஹவுஸ்ல இருப்பாங்க. அந்த வீடு தான் கிரங்கன் ஹவுஸ். இப்படிதான் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ எப்படி போச்சு 2 வாரம்? எப்படி போச்சு? படிச்சிங்களா? நிறைய கேட்டீங்களா? கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருக்கேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் கத்திட்டே இருக்கேன். நிறைய ஆடியோ கவனிங்க. ஆடியோ கவனிக்க கவனிக்க தான் மொழி வரும். பேச பேச மொழி. இன்னைக்கு அடுத்த Aufgabe. So wir machen weiter. Aufgabe 8a. இன்னைக்கு 8a 8a பார்க்கலாம். Plural Form. ரொம்ப முக்கியமான ஒரு plural form. பட் அந்த அளவு முக்கியமா அப்படின்னா இல்ல. Lesen Sie die Texte in 7a noch einmal. Bitte lesen Sie. Lesen Sie bedeutet படிங்க. எதை படிக்கணும்? Lesen Sie die Texte in 7a. 7a. இங்க 7a இருக்கு இல்லையா? இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை படிக்க சொல்றாங்க. noch einmal. noch einmal. eins அப்படின்னா ஒண்ணு இல்லையா? இன்னும் ஒரு தடவை. தமிழ்ல சொல்றோம் இல்லையா? இன்னும் ஒரு தடவை. noch einmal. So bitte lesen Sie die Texte in 7a noch einmal. Notieren Sie die Plural Formen. Plural Form எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ண சொல்றாங்க. படிக்கலாமா? எங்கெங்கெல்லாம் plural இருக்குன்னு wir markieren. மார்க் பண்ணலாமா? இங்க பாருங்க. 24 Stunden. 24 மணி நேரங்கள். இது வந்து ப்ளூரலா? Und dann Studenten. Students. 25.000 Studenten. Studentinnen. Studentinnen. அதுக்கப்புறம் dann haben wir 46 Stunden. 68 Kilometer. 100 Bücher. 100 புத்தகங்கள். Bücher. Und dann 920 Ärzte. 920 Ärzte. 1250 Patienten. Okay. So wir haben das gelesen. Notieren Sie die Plural Formen. Plural Formula note பண்ணிட்டோமா? They are kilometer. Singular. Singular is they are kilometer. Plural is the kilometer. இங்க இருந்ததா? Okay. Done. They are Arzt. Arzt na doctor. Ärzte. Die Ärzte. Die Stunde. Die Stunden. Die Stunden. Das Buch. Die Bücher. Und dann das Restaurant. Restaurants இங்க எங்க இருக்கு? Ich habe das nicht gesehen. Here. Restaurants. Okay, good. இப்போ என்னென்ன வந்து எங்கெங்க இருந்துச்சு? இப்போ இந்த ப்ளூரல் ஃபார்ம்ல எண்டுங்கன். வாட் இஸ் தி எண்டுங்கன்? எண்டுங்கன்னா எப்படி முடியுது? கிலோமீட்டருக்கு ஏஆர் தான். ஆர்ட்ஸுக்கு எப்படி முடிஞ்சது? டாக்டருக்கு ஆட்ஸ்டன் முடிஞ்சுதா? ஏல முடியுது. ஏ. ஸ்டுண்ட ஸ்டுண்டன். das Buch Bücher. das Restaurant Restaurants. ஸோ எண்டுங்கன் வந்து ஒரு சிங்குலா இருக்கும். எப்படி எண்டுங்கன் முடியுது? இன்னொன்று ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தி தான். தி கிலோமீட்டர்,
die Bücher, die Stunde, die Bücher, die Restaurants. So article நம்ம போன வாரம் பார்த்தோம். Wir haben 3 Artikel. Der, das, die. அந்த der அப்படிங்கிறது masculine, das அப்படிங்கிறது neutrum, die அப்படிங்கிறது feminine. இது இல்லாம இப்ப ப்ளூரலோடைய ஆர்டிக்கல் வந்து தி தான். எல்லா ப்ளூரலுமே தி ஆர்டிக்கல்ல தான் வரும். So markieren Sie die Pluralendungen in 8a. Welche Endungen gibt es? நம்ம இதான் மார்க் பண்ணிட்டோம். AR. AR. R வந்து கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் தான். Ärzte, die Ärzte, die Stunden, das Bücher, das Restaurant. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Bitte sehen Sie, lernen Sie Namen immer mit Artikel und Plural. ஸோ ஒரு நவுன் படிக்கிறீங்க அப்படின்னா Sie müssen mit Artikel und Plural lernen. நீங்க எப்பவுமே ஒரு நவுனை ஆர்டிக்கல் அண்ட் ப்ளூரலோட தான் படிக்கணும். ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட் அப்படின்னாலே நீங்க ரெஸ்டாரண்ட் அப்படின்னு படிக்கக்கூடாது. தஸ் ரெஸ்டாரண்ட், தி ரெஸ்டாரண்ட்ஸ், இதே நீங்க சொல்லி சொல்லி பழகணும். நீங்க உங்களுடைய நோட்டிசன்ல எழுதுறீங்க இல்லையா, அப்போ எழுதும்போதும் அதே மாதிரி மித் ஆர்டிக்கல். ஆர்டிக்கலுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? இது லெசன்ல இல்லாம ஒரு செப்பரேட் வீடியோவா, தனி வீடியோவா, 2 நிமிஷம் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த டிப்ஸ் என்ன? நீங்க எழுதும் போதே wenn Sie Artikel schreiben müssen Sie mit Farben schreiben. நீங்க கலரோட எழுதணும். blau, grün, rot und அவ்வளவுதான், 3 தான் இல்லையா? ஸோ நான் எழுதுற டெக்னிக் வந்து மாஸ்குலின் எல்லாமே ப்ளூ கலர்ல எழுதுவேன். ஸோ தேர் ஹுண்ட், அந்த பேப்பர்ல தேர் ஹுண்ட் அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஹுண்டுன்னு பார்க்கும்போது உங்களை மீறி அந்த ஃபார்பை உங்க பிரெயினுக்கு போய் உட்காந்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேர் ஹுண்டுன்னு உங்களுடைய பிரெயின் கொடுக்கும். இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே லைட்டா, wir machen weiter. Okay, wir haben 8b fertig gemacht und jetzt 8c. Schreiben Sie 7 Lernkarten mit Artikel und Plural. Üben Sie dann zu zweit. இது வந்து நீங்க ஒரு லேர்ன் கார்ட், ஒரு பேப்பர்ல 7 நவுன் வந்து ஆர்டிக்கல் அண்ட் ப்ளூரலோட எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு, உதாரணத்துக்கு, zum Beispiel der Arzt, die Ärzte. Okay, können Sie schreiben? Bitte schreiben Sie wie viele? 7. Bitte schreiben Sie 7 Lernkarten mit Artikel in Kommentare. நீங்க கமெண்ட்ஸுக்கு போய் எழுதுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 7 ஆர்டிக்கல், 7 நவுனை mit Artikel und Namen, Artikel und Plural schreiben. Plural, Englisch, Plural. Wir machen weiter. 9a. Welche Berufe sind das? Ordnen Sie zu. Zuordnen. அந்த verb வந்து zuordnen. Welche Berufe sind das? Sind அப்படின்னா 6. இது வந்து என்னென்ன தொழில்கள்? Ordnen Sie zu. Kennen Sie noch andere Berufe? Kennen Sie னா உங்களுக்கு தெரியுமா? வேற ஏதாவது தொழில்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து போன வீடியோல, போன கிளாஸ்ல எல்லா பெருஃபையுமே பார்த்தோம். ரைஸ்லைட்டர், ஃப்ரிசியோர், அப்புறமா ஆர்ட்ஸ், கேல்னர், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் வந்து வித்தியாசமான பெருஃப்கள். ஸோ was sind Sie von Beruf? நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? Bitte schreiben Sie in Kommentare. Okay, we are beginnen. Informatiker oder Informatikerin. Nummer A என்னது? Was ist Nummer A? B ist Informatiker vielleicht. Ja? Informatiker ஏன்னா கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறாங்க இல்லையா? ஸோ vielleicht B. Und C ist Lehrer, டீச்சர் இல்லையா? ஸோ லேரர் ஆர்டர் லேரரின் அந்த தொழில். அடுத்தது தே,
Der ist Friseur oder Friseurin. முடி திருத்தம் செய்பவர். A. A is architect. இது ஆர்கிடெக்ட்னு சொல்லலாம். ஆர்கிடெக்ட்னு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனே சில இடத்துல சொல்லுவாங்க. F is was is number F. vielleicht இவங்களும் வந்து சிஸ்டத்துல தான் ஒர்க் பண்றாங்க. vielleicht Informatiker. Nummer A ist Verkäufer. Verkäuferனா என்ன? Verkäuferனா விற்கிறவங்க. கௌஃபர்னா வாங்குறது. Verkäufer அப்படின்னா விற்கிறது. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து அந்த விற்கிற லேடி மாதிரி இருக்காங்களா? vielleicht அவங்களுக்கு Verkäuferன்னு வச்சுக்கலாம். இல்லை டாக்டரானு தெரியல, பேட்ச் குத்தி அந்த டாக்டர். ஆனால் டாக்டர்னா அந்த ப்ளஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? ஓகே, குட். ஸோ இங்கே திரும்பி வீடர் ஹோலிங் பண்ணியிருக்காங்க. தே ஆர் இன்ஃபர்மாட்டிக்கர், தி இன்ஃபர்மாட்டிக்கரின், ஃபீமேல் und மேல், maskulin und feminin. Okay, Leute. Haben Sie verstanden? Haben Sie verstanden? Gut. Fragen Sie Ihren Partner. இது வந்து ஒரு பார்ட்னர் Arbeit. B. Akt 9b. Ihre Partnerin und machen Sie Notizen. Berichten Sie dann im Kurs. உங்க பார்ட்னரோட நீங்க ஆர்பைட் பண்ணணும். அதாவது நீங்க கேள்வி கேட்கணும். Sie müssen fragen. Was sind Sie von Beruf? Was bist du von Beruf? Wann arbeiten Sie? Wann arbeitest du? இந்த do ஃபார்ம் எல்லாமே வந்து இன்ஃபார்மல். நீன்னு பேசுறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். Sie ஃபார்ம் எல்லாமே ஃபார்மல். Sie ஃபார்ம் இஸ் ஃபார்மல் und do ஃபார்ம் இஸ் இன்ஃபார்மல். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது நீங்கள் என்ன படித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்க மாட்டோம். நீ என்ன படிக்கிற அப்படின்னு தான் கேட்போம். இது நம்மளுடைய பேச்சுவார்த்தையில உள்ளது. அதே மாதிரி do form is informal, Sie form is formal. Wann haben Sie frei? Wann hast du frei? Frei na free time. Ich bin Studentin, Ingenieur, ich studiere, ich arbeite, ich habe, ich arbeite. Ich bin, இது வந்து கிராமட்டிக், நம்ம படிச்சது தான் விடுறோம். Ich bin, ich habe, du bist, du hast. Sie es ist, hat, ihr seid, ihr habt, Sie sind, Sie haben. So, ich habe ein Handy. Handy bedeutet Phone. So, ich habe ein Handy. Wir haben. ஸோ அந்த கான்ஜுகேட்சியன் முன்னாடி வீடியோக்களில் இருக்கும். இப்போ பிளேலிஸ்ட்டில் முதல்ல வந்து ஸ்லோவாக கவனிங்க. We are lernen sehr langsam. Langsam bedeutet slower. We are lernen nicht schnell. Schnellனா என்ன? வேகமா. We are lernen sehr langsam. ஸ்லோவாக படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப்பா தினம் ஆனா படிக்கணும். தினம் 5 செகண்ட் படிக்கிறது தப்பு இல்லை. ஆனா 5 செகண்ட் தினம் படிக்கணும். அதுதான் இங்க விஷயம். ட்ரிக் பண்றது அதுதான் தவிர 1 மணி நேரம் உட்காந்து படிக்கிறது விஷயம் கிடையாது. நீங்க 5 நிமிஷம் படிச்சாலும் தினம் ரெகுலரா கன்சிஸ்டன்டா அந்த 5 நிமிஷம் படிச்சுட்டே இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு உங்க பிரெயின் மறக்காம ஞாபகம் வச்சுக்கும். Okay, Leute. Mein Beruf. Schreiben Sie eine Text wie in 7a. இப்போ உங்களுடைய Hausaufgabe. உங்களுடைய homework என்ன? Sie müssen einen Text schreiben. நீங்க ஒரு டெக்ஸ்ட் எழுதணும். Schreiben Sie einen Text wie in 7a. 7a ல எழுதியிருக்காங்க இல்லையா? Ich bin und ich bin 22 Jahre alt. Ich habe இந்த மாதிரி அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நீங்க உங்களை பத்தி எழுதணும். உங்களுடைய பெயர், நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு வாரத்துக்கு எவ்வளவு நாள் வேலை, நீங்க எங்க படிப்பீங்க, உங்க ஆபீஸ் பேர் என்ன, உங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க எப்ப லஞ்ச் சாப்பிடுவீங்க, எப்ப ஆபீஸ் போவீங்க, எப்ப வீட்டுக்கு வருவீங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்க எழுதிட்டீங்கன்னா
ஜெர்மன்ல நீங்க ஒரு 10-15 சென்டென்ஸ் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் யாராவது ஜெர்மன் தெரியுமா உனக்குன்னு கேட்டா இங்க பாட்டுக்கு எழுதுனது எல்லாத்தையும் அவுத்து விட வேண்டியதான். கட 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 கடன்னு அவ்வளவுதான். அவரை தெரிச்சு ஓடிடுவாங்க. உங்களை வந்து ஆஹா இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா ரெகுலரா பண்ணணும், அதுதான் விஷயம். கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணி எழுதுங்க. என் கூட கனெக்ட் பண்ண வேண்டாம்னா உங்க பார்ட்னர் கூட எழுதுங்க, படிங்க. கேட்டுட்டே இருக்கணும், கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. பேசுங்க பேசுங்க, பேசிட்டே இருங்க. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நேரம் நம்ம டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் கொஞ்ச நேரம் நீங்கள் அவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜெர்மனுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனால் டெய்லி பேசுங்க பேசுங்க பேசுங்க, பேசிட்டே இருக்கணும். படிங்க 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 படிங்க, சத்தமாக படிச்சுட்டே இருக்கணும். உங்கள் காதில் போய் விழணும். இதுதான் ஒரே வழி. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, நான் இது படிக்கிறேன், எனக்கு எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி. வீடியோ பார்த்தா வராது. வீடியோ பார்த்தா வந்துருமா? வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருமா? வரவே வராது. நீங்க கடலுக்கு வெளில நின்றுட்டு தண்ணி இருக்கு, நான் போய் நீஞ்சலாம், ஸ்விம்மிங் பண்ணிடலாம். ஓகே, ஸ்விம்மிங்னா என்ன, அப்படியே நாலு இப்படி இப்படி இப்படியே அடிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கீங்க. வருமா? வராது. தண்ணிக்குள்ள இறங்கினாதான் தண்ணியோடைய டென்சிட்டி எவ்வளவு. ஏன்னா தண்ணியில நம்மளால வேகமா நடக்க முடியாது, வெளியில நடக்கிற மாதிரி. தண்ணியில கிளாப் பண்ண முடியாது. தண்ணியோட ரெசிஸ்டன்ஸ் அதிகம், நம்மள வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்க விடாது. அப்போ அந்த இடத்துல நம்ம மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மூச்சை கண்ட்ரோல் பண்ணி நம்ம சைடா பிரீத் எடுக்க போறீங்களா இல்ல நேரம் எடுக்க போறீங்களா, இதெல்லாம் எப்ப தெரியும்? தண்ணிக்குள்ள இறங்கணும். இத படிக்கணும். நீங்க சத்தமா படிக்கணும். கதவை சாத்திட்டு பயப்பிள்ளைங்க நல்லா தான் இருந்தா ஏதோ நட்டு கயண்டிடுச்சுன்னா அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அது எப்ப சொல்லுவாங்க? நீங்க தன்னை தானே பேசினாதான் சொல்லுவாங்க. கதவை சாத்திட்டு நீங்க சத்தமா பேசணும். ஓகேவா? ஓகே ரைட்டா, தட் இஸ் தி ஒன்லி ட்ரிக். வேற ட்ரிக்ஸே கிடையாது. ஓகே குட். உங்களுக்கு பசிச்சா நீங்க தான் சாப்பிட்டாகணும். நீங்க தான் எடுத்து உங்க வயதுல கொண்டு போய் விடணும். ஒரு டீச்சர் அப்படிங்கிறவரு இங்க தான்ப்பா லைட் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு உனக்கு வழிதான் உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ இப்போ என்ன Hausaufgabe? Schreiben Sie einen Text wie in 7a mein Beruf. உங்களுடைய வேலையை பத்தி நீங்க ஒரு டெக்ஸ்ட் பேராகிராஃப் எழுதி எனக்கு அனுப்பணும். இல்லை எழுதி உங்களுடைய டீச்சருக்கு அனுப்புங்க, உங்களுடைய பார்ட்னருக்கு அனுப்பிச்சு கரெக்ட் பண்ணுங்க. இதை ரெகுலரா பண்ணுங்க. ஓகே, das war 23. Page number 23. So wir machen eine Pause. Wir treffen uns nächsten Samstag. அது வரைக்கும் bis dann, auf Wiedersehen, tschüss.